நெக்ஸ்ட்டு அப்பளம், அதுக்கப்புறம் முட்டை. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு பார்த்தோம். நாங்கள் நைட்டு எங்கள் ஊரில் நிறைய மழை பெஞ்சிச்சு. அதனால் எதுவுமே சமைக்கவே இல்லை. காலையில் டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ஆளுக்கு 4 இட்லி வாங்கிட்டு வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். இப்போ வந்து மதியானம் கொஞ்சம் வெயில் காயுது. அதனால சாதம் வடிச்சிட்டு குழம்பு வைக்கலான்னு பார்க்குறோம். எங்கள் வீட்டில் சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. ஒரு வாரமாக ஆகுது. அதனால தான் அடுப்பில் சமைக்கிறதுனால சமைக்க முடியல. இப்போ நாங்கள் அடுப்பில் சமைக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ என்ன சமைக்க போகிறோம்னா, வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு, முட்டை இருக்குது. வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்புலாம் உங்களுக்கு பிடிக்குமா? வெண்டைக்காய் போட்டு சாம்பார் பிடிக்குமா, காரக்குழம்பு பிடிக்குமா? எது பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் அரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு உரிக்கணும். பூண்டு உரிச்சிட்டு குழம்பு வைக்கணும். வெண்டைக்காய் இப்போ வானல் போட்டாச்சு. வானலில் வந்து வெறும் வெண்டைக்காய் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். வதக்கி நம்ம எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து வதங்கும் போது வந்து நல்லா லைட் க்ரீனாக வரும். கிளி பச்சை கலரில் வருது பாருங்கள். அது அப்படியே வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும். இந்த மாதிரி வதங்கினா தான் அந்த ஒரு மாதிரி குழம்பு வச்சா வழன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சா? இந்த மாதிரி வதங்கினா தான் அந்த மாதிரி வழன்னு இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கடாய் போட்டாச்சு. போட்டு நம்ம இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். எண்ணெய் ஊற்றலாமா? எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்தது வெந்தயம் போடலாம். காயில காஞ்சிடுச்சு. சட்டிலெல்லாம் அப்படிதான் வரும். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சா? அடுத்தது பூண்டு வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு. அது வதங்கிட்டு போய் வெங்காயம் நல்லா வதங்கட்டும்.
பெருசாக 2 நிமிஷம் அதெல்லாம் போகும். தக்காளி போடலாமா? நெக்ஸ்ட்டு தக்காளி. வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் போடலாமா? இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள். கொஞ்சமாக மிளகாத்தூள். புளி கரைசல் ஊற்றிக்கலாமா? வீடியோக்குமே புது புளி வாங்கி வச்சுக்கோங்க. சாப்பாடு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து முட்டை பாயில் பண்ணதுனால முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்பளம், அதுக்கப்புறம் முட்டை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான சமையல். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சா எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் வச்சாலும் ரொம்ப பிடிக்கும். இது சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த சட்டியில் வச்சதுனால டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே வந்து சட்டியில் மண்பானையிலலாம் சமைச்சா சூப்பராக இருக்கும். அதிலே சமைச்சு சாப்பிடுங்க.